إن الله لا يستحيي أن يضرب مثلا ما بعوضة فما فوقها فأما الذين آمنوا فيعلمون أنه الحق من ربهم وأما الذين كفروا فيقولون ماذا أراد الله بهذا مثلا يضل به كثيرا ويهدي به كثيرا وما يضل به إلا الفاسقين. கொசுவையோ அதைவிட அற்பமானதையோ உதாரணமாக கூறுவதற்கு அல்லாஹ் வெட்கப்படுவதில்லை. இறைநம்பிக்கை கொண்டோர் அது தமது இறைவனிடமிருந்து வந்த உண்மை என்று அறிந்து கொள்கின்றனர். இறை மறுப்பாளர்களோ இதை உதாரணமாக கூறுவதன் மூலம் அல்லாஹ் என்ன நாடுகிறான் என்று கேட்கின்றனர். இவ்வுதாரணத்தை கொண்டு அதிகமானோரை அவன் வழிகேட்டில் விடுகிறான், அதிகமானோருக்கு நேர்வழி காட்டுகிறான். பாவிகளை தவிர எவரையும் இதை கொண்டு அவன் வழிகேட்டில் விடுவதில்லை. الذين ينقضون عهد الله من بعد ميثاقه ويقطعون ما أمر الله به أن يوصل ويفسدون في الأرض أولئك هم الخاسرون. அவர்கள் அல்லாஹ்விடம் செய்த உடன்படிக்கையை உறுதிப்படுத்திய பின்னரும் அதை முறிக்கின்றனர். இணைக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ் ஆணையிட்டதை உறவை துண்டித்து விடுகின்றனர். மேலும் பூமியில் குழப்பம் செய்கின்றனர். அவர்கள்தான் நஷ்டவாளிகள். كيف تكفرون بالله وكنتم أمواتا فأحياكم ثم يميتكم ثم يحييكم ثم إليه ترجعون. உயிரற்றவர்களாக இருந்த உங்களை உயிர் பெறச் செய்த அல்லாஹ்வை எப்படி மறுக்கின்றீர்கள்? பின்னர் அவனே உங்களை மரணிக்கச் செய்கின்றான். பின்னர் உங்களை உயிர் பெறச் செய்வான். பின்னர் அவனிடமே நீங்கள் திரும்ப கொண்டு வரப்படுவீர்கள். هو الذي خلق لكم ما في الأرض جميعا ثم استوى إلى السماء فسواهن 7 سماوات وهو بكل شيء عليم. அவன்தான் பூமியில் உள்ள எல்லாவற்றையும் உங்களுக்காக படைத்தான். பிறகு வானத்தை நாடினான். அவற்றை 7 வானங்களாக செம்மைப்படுத்தினான். அவன் ஒவ்வொரு பொருளையும் நன்கு அறிந்தவன். وَإِذْ قَالَ رَبُّكَ لِلْمَلَائِكَةِ إِنِّي جَاعِلٌ فِي الْأَرْضِ خَلِيفَةً قَالُوا أَتَجْعَلُ فِيهَا مَن يُفْسِدُ فِيهَا وَيَسْفِكُ الدِّمَاءَ وَنَحْنُ نُسَبِّحُ بِحَمْدِكَ وَنُقَدِّسُ لَكَ قَالَ إِنِّي أَعْلَمُ مَا لَا تَعْلَمُونَ. வழித்தோன்றல்களை ஏற்படுத்தும் ஒரு படைப்பை பூமியில் உருவாக்கப் போகிறேன் என்று வானவர்களிடம் உமது இறைவன் கூறியபோது, குழப்பம் செய்து இரத்தம் சிந்தக்கூடியவர்களையா அதில் நீ உருவாக்கப் போகிறாய்? நாங்கள்தான் உன்னுடைய புகழை கொண்டு உன்னை போற்றுகிறோமே, உன்னை தூயவன் என்று கூறுகின்றோமே என்று அவர்கள் கூறினர். நீங்கள் அறியாதவற்றையெல்லாம் நான் அறிவேன் என்று அவன் கூறினான். وَعَلَّمَ آدَمَ الْأَسْمَاءَ كُلَّهَا ثُمَّ
عرضهم على الملائكة فقال أنبئوني بأسماء هؤلاء إن كنتم صادقين. ஆதமுக்கு எல்லாவற்றின் பெயர்களையும் அவன் கற்றுக் கொடுத்தான். பிறகு அவற்றை வானவர்களிடம் எடுத்து காட்டினான். நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இவற்றின் பெயர்களை எனக்கு சொல்லுங்கள் என்று கூறினான். قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. இறைவா, நீயே தூயவன். எங்களுக்கு நீ எதை கற்றுத்தந்தாயோ அதை தவிர வேறு எந்த அறிவும் எங்களுக்கு இல்லை. நீயே நன்கு அறிந்தவன், நுண்ணறிவாளன் என்று வானவர்கள் கூறினர். قال يا آدم أنبئهم بأسمائهم فلما أنبأهم بأسمائهم قال ألم أقل لكم إني أعلم غيب السماوات والأرض وأعلم ما تبدون وما كنتم تكتمون. ஆதமே, நீர் அவற்றின் பெயர்களை அவர்களுக்கு அறிவிப்பீராக என்று அவன் கூறினான். அவர் அவற்றின் பெயர்களை அவர்களுக்கு அறிவித்த போது, வானங்கள் பூமியின் மறைவானவற்றை நான் அறிவேன், நீங்கள் வெளிப்படுத்துபவற்றையும் நீங்கள் மறைத்துக் கொண்டிருந்தவற்றையும் நான் அறிவேன் என்று உங்களிடம் நான் கூறவில்லையா என அவன் கேட்டான். وَإِذْ قُلْنَا لِلْمَلَائِكَةِ اسْجُدُوا لِآدَمَ فَسَجَدُوا إِلَّا إِبْلِيسَ أَبَى وَاسْتَكْبَرَ وَكَانَ مِنَ الْكَافِرِينَ. வானவர்களை நோக்கி ஆதமுக்கு பணியுங்கள் என்று நாம் கூறியபோது இப்லீஸை தவிர மற்றவர்கள் பணிந்தனர். அவன் மறுத்தான், பெருமை கொண்டான், இறை மறுப்பாளர்களில் ஆகிவிட்டான். وَقُلْنَا يَا آدَمُ اسْكُنْ أَنْتَ وَزَوْجُكَ الْجَنَّةَ وَكُلَا مِنْهَا رَغَدًا حَيْثُ شِئْتُمَا وَلَا تَقْرَبَا هَذِهِ الشَّجَرَةَ فَتَكُونَا مِنَ الظَّالِمِينَ. ஆதமே, இச்சொர்க்கத்தில் நீரும் உமது மனைவியும் வசியுங்கள். அங்கு நீங்கள் விரும்பியவாறு தாராளமாக உண்ணுங்கள். இம்மரத்தை நெருங்காதீர்கள், மீறினால் நீங்கள் அநியாயக்காரர்களில் ஆகிவிடுவீர்கள் என்று கூறினோம். فَأَزَلَّهُمَا الشَّيْطَانُ عَنْهَا فَأَخْرَجَهُمَا مِمَّا كَانَا فِيهِ وَقُلْنَا اهْبِطُوا بَعْضُكُمْ لِبَعْضٍ عَدُوٌّ وَلَكُمْ فِي الْأَرْضِ مُسْتَقَرٌّ وَمَتَاعٌ إِلَى حِينٍ. அவ்விருவரையும் அதிலிருந்து ஷைத்தான் பெறச் செய்தான். அவர்கள் இருந்த நிலையிலிருந்து அவ்விருவரையும் வெளியேற்றினான். நீங்கள் இறங்கி விடுங்கள், உங்களில் சிலர் வேறு சிலருக்கு பகைவராவீர்கள். உங்களுக்கு பூமியில் தங்குமிடமும் குறிப்பிட்ட காலம் வரை வாழ்க்கை வசதியும் உண்டு என்று கூறினோம். فَتَلَقَّى آدَمُ مِنْ رَبِّهِ كَلِمَاتٍ فَتَابَ عَلَيْهِ إِنَّهُ هُوَ التَّوَّابُ الرَّحِيمُ. ஆதம் தமது இறைவனிடமிருந்து சில வார்த்தைகளை பெற்றுக்கொண்டார். எனவே அவன் அவரை மன்னித்தான். அவனே மன்னிப்பு மிக்கவன், நிகரிலா அன்பாளன். قُلْنَا اهْبِطُوا مِنْهَا جَمِيعًا
فإما يأتينكم مني هدى فمن تبع هداي فلا خوف عليهم ولا هم يحزنون. நீங்கள் அனைவரும் இங்கிருந்து இறங்கிவிடுங்கள். உங்களுக்கு என்னிடமிருந்து நேர்வழி வரும்போது யார் எனது நேர்வழியை பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு எந்த பயமும் இல்லை, அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள் என்று கூறினோம். والذين كفروا وكذبوا بآياتنا أولئك أصحاب النار هم فيها خالدون. யார் மறுத்து நமது வசனங்களை பொய்யென கூறுகின்றார்களோ அவர்களே நரகவாசிகள், அவர்கள் அதில் நிரந்தரமாக இருப்பார்கள். يا بني إسرائيل اذكروا نعمتي التي أنعمت عليكم وأوفوا بعهدي أوف بعهدكم وإياي فارهبون. இஸ்ராயேலின் வழித்தோன்றல்களே, நான் உங்களுக்கு வழங்கிய எனது அருட்கொடையை நினைத்து பாருங்கள். எனக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள். உங்களுக்கு அளித்த வாக்குறுதியை நான் நிறைவேற்றுவேன். என்னையே அஞ்சுங்கள். وآمنوا بما أنزلت مصدقا لما معكم ولا تكونوا أول كافر به ولا تشتروا بآياتي ثمنا قليلا وإياي فاتقون. உங்களிடம் இருக்கின்ற தௌராத் வேதத்தை உண்மைப்படுத்துவதாக நான் அருளியதை நம்புங்கள். இதை மறுப்போரில் முதன்மையானவர்களாக ஆகிவிடாதீர்கள். எனது வசனங்களை அற்ப விலைக்கு விற்றுவிடாதீர்கள். என்னையே அஞ்சுங்கள். ولا تلبسوا الحق بالباطل وتكتموا الحق وأنتم تعلمون. நீங்கள் தெரிந்து கொண்டே உண்மையை பொய்யுடன் கலந்து விடாதீர்கள். உண்மையை மறைத்தும் விடாதீர்கள். وأقيموا الصلاة وآتوا الزكاة واركعوا مع الراكعين. தொழுகையை நிலைநிறுத்துங்கள், ஜக்காத்தை கொடுங்கள், ருக்கு செய்பவர்களுடன் ருக்கு செய்யுங்கள். أتأمرون الناس بالبر وتنسون أنفسكم وأنتم تتلون الكتاب أفلا تعقلون. நீங்கள் வேதத்தை வாசித்துக் கொண்டு உங்களையே நீங்கள் மறந்துவிட்டு மக்களுக்கு நன்மையை ஏவுகிறீர்களா? சிந்திக்க மாட்டீர்களா? واستعينوا بالصبر والصلاة وإنها لكبيرة إلا على الخاشعين. பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் உதவி தேடுங்கள். பணிந்து நடப்பவர்களை தவிர மற்றவர்களுக்கு அது பெரும் பாரமாக இருக்கும். الذين يظنون أنهم ملاقو ربهم وأنهم إليه راجعون. தமது இறைவனை தாங்கள் சந்திக்க கூடியவர்கள் என்றும் அவரிடமே திரும்பி செல்ல கூடியவர்கள் என்றும் பணிந்து நடப்போரான அவர்கள் உறுதியாக நம்புகின்றனர். يا بني إسرائيل اذكروا